இதுதான் இதோட டேஸ்ட்டு. சேர்த்துட்டு நல்லா சாப்பிடுவோம். கிழங்கு, சோறு, மீன் குழம்பு. நீங்கள் இப்படி செய்துட்டு வீட்டிலே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கோலி சோடா சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, கப்பக்கிழங்கும் மீன் குழம்பும் வச்சு ஒரு சமையல் தான். கப்பக்கிழங்குன்னா இங்கே வந்து மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவீங்க. அதை தான் வந்து மரவள்ளி கிழங்கு மசாலா பண்ண போகிறேன். அதோட ஒரு மீன் குழம்பு, மீன் பொரிப்பு எல்லாமே சேர்த்து பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பக்கிழங்கு வந்து நான் 1 கிலோ போல் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி நம்ம அடுப்பில் வேக வைக்க போகிறோம். இது வந்து முதல்ல இந்த மாதிரி தோல் எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷானது பார்த்து வாங்கிக்கோங்க. இது நான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வெளுப்பாக இருக்கணும். இதில் லைட்டாக பச்சை கலர் இருந்ததுன்னா அது வந்து நம்ம சமைக்கும்போது வந்து கசக்கும், நல்லாவே இருக்காது, மாவு மாதிரி வராது. இது வந்து நல்லா வேகும்போது நல்ல பஞ்சு போல் மாவு போல் வரும். இந்த கிழங்கோட இது இந்த தன்மை தான். நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. பார்த்தீங்களா, எடுக்கும்போது ஸ்பீடாக அழகாக தளதளப்பாக இருக்குது. உடனே அந்த தோலெல்லாம் வந்துடுது. நான் தோல் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இனி நம்ம கொத்தி கொத்தி போடணும். இதை தண்ணீரை நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு அடுத்த மண்சட்டியில மாற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு வேண்டி இந்த மேலே, இந்த கிழங்குக்கு மேலே தண்ணி நிரம்பி நிற்கணும். அப்போ கொதிக்கும்போது கரெக்டாக வேகும். இப்போ அடுத்தது வந்து நான் ஒரு மீன், அது காணாங்கத்துன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வேறு மாதிரி பேர். எங்கள் ஊரில் வந்து இது ஐல மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து காணாங்கத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் இப்போ வந்து நான் தண்ணியில் போட போகிறேன். அடுத்தது மறுபடியும் நான் மத்தி மீன் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன். இதே வச்சு ஒரு குழம்பு, இது ஃப்ரை எல்லாமே பண்ண போகிறேன். நம்ம முதல்ல கட் பண்ணிக்கலாம். இப்போ மத்தி மீன் வந்து நான் நீட் பண்ணிட்டேன். அடுத்தது காணாங்கத்து மீன் வந்து நான் கிளீன் பண்ண போறேன். இப்போ நான் கிழங்க கிளீன் பண்ணி அதுக்கு மேலே தண்ணி நிரப்பியிருக்கேன். அப்படியே நம்ம அடுப்பும் பற்றி வச்சு வச்சிடலாம், வேகட்டும். இப்போ மீனுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம போட போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி,
பெருஞ்சீரக பொடி போட்டுக்கோங்க, ஒரு 3/4 ஸ்பூன் அளவு. இது வந்து சாதா மிளகு தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேவைக்கு உப்பு. இதெல்லாம் சேர்த்து வலிச்சுக்கோங்க. வலிச்சு எடுத்து இந்த மீனில் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு இந்த மசாலா கூட நான் அரைச்சிட்டேன். இதை எடுத்து அந்த மீன் மேலே வைக்கணும். எல்லா மீனுக்கும் சேர்த்து மசாலா போட்டாச்சு. அந்த தட்டில் கிடக்க மசாலா எதுவுமே ஒன்று விடாமல் அழகாக இந்த மீனுக்கு மேலே நல்லா பிரட்டி விட்டுருங்க. மசாலா பிடிச்சி வறுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கேன். அவ்வளோ வாசனையாக நல்ல மணமாக இருக்குது. இந்த அம்மியில் அரைச்ச ஒரு டேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். நான் எப்போவுமே அம்மியில் அரைச்சி தான் இந்த மாதிரி போடுவேன். நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இன்னும் வேகணும். இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்து திருவிக்கிடலாம். இது வந்து அரைமுறி தேங்காயோட குறைவான தேங்காய் அளவு தான். இப்போ இதுக்கு எப்படி மசாலா வைக்கலான்னு பார்க்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு ரெண்டு பல்லு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். லாஸ்ட்டாக ரெண்டு பல் பூண்டை வந்து இந்த சென்டரில் வச்சு 2 தட்டு தட்டிக்கணும். அவ்வளோதான். இதை அந்த மசாலாயோட சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இதுதான் இவ்வளோதான் அரைக்கணும். மசாலா ரொம்ப அரைக்க வேணாம். கழுவுன தண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு. அம்மி கழுவுன தண்ணியை வச்சு அந்த மசாலாவில் ஊற்றி நம்ம சமையல் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அம்மியில் அரைச்ச ரொம்ப டேஸ்டான மரவள்ளி கிழங்கு மசாலா.
இப்போ நல்ல பூ போல் வந்தாச்சு. இந்த டைமில் மேலே அப்படி நிற்கிற தண்ணி அப்படி என்ன செய்யணும், வடிச்சிடணும். வடிச்சிட்டு மசாலா நம்ம தட்டிடலாம். தண்ணி வடிச்சிட்டேன். நம்ம இப்போ மசாலா போடலாம். முதல்ல மரவள்ளி கிழங்கு சென்டர் வந்து ஒரு குழி மாதிரி எடுத்துட்டு அதில் அந்த மசாலா அப்படியே போட்டுடுங்க. அந்த மசாலா வேகட்டும். அந்த கரண்டியோட பின்பக்கம் வச்சு நல்ல கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா போட்டோம். இது என்ன செய்யணும்னா இப்படி கிண்டணும். நல்ல சட்டியை பிடிச்சி கிண்டணும். பாருங்க, அழகா வந்துட்டு. உப்பு நம்ம மசாலா போட்டிருக்கனால உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ அவ்வளோந்தான், மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. பூண்டு வாசனை, சீரகத்தோட வாசனை, கொஞ்சம் பச்சை மிளகு வாசனை, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கப்பக்கிழங்கு வாங்கி நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதை வந்து உலிக்க போகிறேன். இந்த மாதிரி ரெண்டாக கீறிக்கணும். இஞ்சி, 2 பல்லு பூண்டு. இது மீன் குழம்புக்கு அம்மிக்கல்ல தட்டிக்கோங்க. அடுப்பு இப்போ நம்ம எரிய வச்சாச்சு. ஒரு மண்சட்டி, மீன் குழம்பு சட்டி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகு எல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க, பழம் போல் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காஷ்மீர் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் அளவு, சில்லி பவுடர் இருக்குல்ல அது வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் சேர்க்கறது கிடையாது. இது மசாலா மீன் குழம்பு. 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. மசாலா மொத்தம் கிளறிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு புளி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 2 பழுத்த தக்காளி எடுத்து அதை 4 துண்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி வந்து நல்ல தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இது தண்ணி குழம்பு தான். இப்போ இந்த தக்காளி, மசாலா, புளி, உப்பு எல்லாமே சேர்த்த பிறகு அதுக்கு மேலே இந்த மீனை நம்ம போட்டுறணும். அதுவும் சேர்ந்து கொதிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பேஸ்ட்டு தட்டி வச்சுருந்தேன்ல, இதை போடணும். இதை வந்து வெங்காயத்து கூட போடணும். எனக்கு மறந்து போச்சு.
இது கொதிக்கும்போது 2 பக்கம் சைடாக இப்படி அசைச்சி விட்டுக்கோங்க. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீன் தான் நல்லா வெந்து பஞ்சு போல் வந்துடுச்சு. இனிமேல் நம்ம மீன் கறியை இறக்க வேண்டியதான். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான தாளிசை நம்ம போடலாம். இப்போ ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி கொடுங்க. அப்புறமா சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. எல்லாம் வதக்கி முடிஞ்ச உடனே மீன் குழம்பு மேலே கொட்டிடணும். மீன் ஃப்ரைக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு மசாலா ஃப்ரை, மீன் ஃப்ரை பண்ணிட்டேன். மத்தி மீன் குழம்பு எல்லாமே பண்ணியாச்சு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். இந்த மீனையும் நம்ம சைடாக சாப்பிட்டுட்டே இருக்கணும். இதுதான் இதோட டேஸ்ட்டு. இதை எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சாப்பிடுங்க. அப்புறமா அந்த சோறு அப்படியே நம்ம வைக்கக்கூடாது. அதுலேயும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி இந்த கிழங்க வந்து இதோட சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த கிழங்கு, சோறு, மீன் குழம்பு நீங்கள் இப்படி செய்துட்டு வீட்டிலே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். பாருங்கள், இது சாப்பிடும்போது இது ஒரு டேஸ்ட்டு. இது டேஸ்டா இருக்கு. சோறு கிழங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சமையலை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.